பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாம் அமுதன் இந்த தொடர்ல நம்ம ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 திவ்ய தேசத்தை சேவிச்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு அங்க அந்த திவ்ய தேசத்துக்கான பல சிறப்பான செய்திகள் விசேஷமான குறிப்புகளை பாலாசார் மூலியமா நன்னா தெரிஞ்சுட்டு அனுபவிச்சோம். இன்னைக்கு போன தொடர்ல இன்னைக்கு என்ன திவ்ய தேசம் இந்த தொடர்ல சேவிக்க போறோங்கிறத சொல்லல, அதை ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்மள எந்த திவ்ய தேசத்துக்கு அழைச்சின்னு போய் அந்த திவ்ய தேசத்துடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்ல போறார் பாலாசாருங்கிறத அவரையே கேட்போம். வணக்கம் பாலாசார். வணக்கம். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி நம்ம முடிக்கும் போது என்ன திவ்ய தேசம்னு சொல்லாம ஒரு சஸ்பென்ஸ்ல வச்சோம். இருந்தாலும் திருச்சிக்கு சுத்திட்டு இருக்கிற வாழ்க்கை தெரியும் அடுத்ததா என்ன திவ்ய தேசம் வரப்போறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம திருச்சியை சுத்தி வந்ததுனால இது திருச்சியிலேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம். ஸ்ரீரங்கத்துக்கும் அண்ணண்ட நம்ம வடக்கே போனோம்னா கொள்ளிடக்கரை ஆத்துல இருக்கு அன்பில், திரு அன்பில் அப்படிங்கிறது தான் இந்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் கொள்ளிடக்கரையிலேயே இருக்கு. நான் சொன்ன மாதிரி திரு அன்பில், அன்பில்ங்கிறது அன்பு இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அன்பில் அப்படின்னா அன்பையே இல்லமாக கொண்டவன், அன்பே இருப்பிடமாக கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தம். இங்க பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு இருக்கார். மூலவர் பேர் வடிவழகிய நம்பி அப்படின்பா. சுந்தரராஜ பெருமாள் இவரை பத்தி திருமழிசை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம் தான் பாடியிருக்கா. இந்த திவ்ய தேசத்துக்கு வேற ஒரு பாசுரமும் இல்லை. ஆனா அந்த ஒரு பாசுரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 திவ்ய தேசம் பத்தி திருமழிசை ஆழ்வார் சொல்லுவார். அதை நான் இது போல நான் சொல்லிடுறேன் அந்த திவ்ய தேச பாட்டை. நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். இதனோட அர்த்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அர்த்தம். இதுல குடந்தை அப்படிங்கிற கும்பகோணத்திலையும் வெக்கா அப்படிங்கிற காஞ்சிபுரத்திலையும் திரு எவ்வுள் அப்படிங்கிற திருவள்ளூர்லையும் அரங்கம் அப்படிங்கிற ஸ்ரீரங்கத்திலையும் பேர் அப்படிங்கிற திருப்பேர் நகர்லையும் இந்த அன்பில் அப்படிங்கிற இந்த திருவன்பிலும் எல்லா இடத்திலும் நாகத்துல பள்ளி கொண்டுள்ள அந்த பெருமாள் வேற யாரும் இல்ல, திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கானே அந்த ஆதி நெடுமால் தான் இங்க எல்லா இடத்துலயும் பள்ளி கொண்டிருக்கான். அவனை யார் ஆராதிக்கிறாளோ அவன் எல்லாரையும் அணைத்து காப்பான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஆறு திவ்ய தேசத்தை ஒரே பாசுரத்துல கொண்டு வந்துட்டார் திருமழிசை ஆழ்வார். ரொம்ப அழகான பாசுரம். இப்ப நம்ம அந்த ஸ்தல மகாத்மியத்துக்கு போவோம். இந்த ஸ்தலத்தை பத்தி ஆக்சுவலா ரொம்ப விரிவா ஸ்தல வரலாற்று நூறோ ஏனோ தமிழ் இலக்கியத்துல ஆதாரத்தோடு ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் ஒரு 1-2 புராண நிகழ்வுகள்லாம் இருக்கு. அதை நாம சொல்லிடலாம் நம்மளோட நேயர்களுக்கு. இந்த புராண நூல்கள்லாம் இந்த தலத்தை பிரம்மபுரி அப்படிங்கிறார். முதல்ல எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச கதைதான். எல்லாருக்கும் தெரியும். இது போல பிரம்மாக்கு 5 தலை இருந்தது. பார்வதி நிஷ்டையில இருந்தா. நிஷ்டையிலேருந்து டக்குன்னு எழுந்த போது 5 தலையை பார்த்த உடனே சிவன் நினைச்சுன்னு அவருக்கு பாத பூஜை பண்ணா. சிவன் அவன் மேல கோச்சுண்டு அவரோட ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார். கிள்ளி எடுத்தது அப்படியே கபாலம் அப்படியே ஒட்டின்னு இருக்கு அவரோட கையில. அது போகாம அவர் ஸ்தலமா விஷ்ணுவை அப்படி தேடிட்டே போறார் இல்லையா. நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல திருக்கரம்பனூர்ல தாயார் அங்க இது போல இந்த மாதிரி அமுது பண்ணி அன்னத்தை இட்ட உடனே என்ன ஆகுது, அந்த கபாலம் போயிடுது. அப்ப சாபம் போலியா, அப்ப அந்த கபாலம் தான் போயிடுது. அப்பயும் அவர் என்ன பண்ணார், அன்பில் வழியா அன்பிலுக்கு வந்தாராம். அன்பில்ல இந்த பெருமாள் கிட்டையும் வேண்டிண்டு அன்பில் சுந்தரராஜ பெருமாள்கிட்ட வேண்டிண்டு அதுக்கப்புறம் தான் திருக்கண்டியூர் போனார். திருக்கண்டியூர்ல தான் சாபம் போச்சு. அது அப்புறமா பார்ப்போம் நம்ம.
திருக்கண்டியூர்ல தான் ஹரசாபன விமோசன பெருமாள் அப்படிம்பா. ஹரனுக்கு சாப விமோசனம் கிடைச்ச இடம் அப்படிங்கிற இடம் ஹரசாபன விமோசன பெருமாள். அது அப்புறமா பார்ப்போம் நம்ம திருக்கண்டியூர்ல. சோ இந்த வழியா போயிருக்கார் அப்படிங்கிற விஷயம் வந்து இது வந்து கந்த புராணத்திலேயே இதை பத்தி சொல்லியிருக்கா. இந்த பிரம்மாதி தோஷம் போறதுக்காக அவர் இந்த ஊருக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். இது அப்புறம் வந்து இன்னொரு இது எல்லா இதுலயும் பேசப்படுற ஒரு வரலாறு என்னன்னா, சுதப்ப முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சுதப்ப முனிவர் என்ன பண்ணுவார், எல்லா முனிவர்களும் ஒவ்வொரு மாதிரி காத்தையே உண்டு அதை போலாம் தவம் எல்லாம் பண்ணுவார். இவர் வந்து தண்ணீருக்கு அடியிலேயே உட்காந்து தவம் பண்ணுவாராம். அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்துதான். தண்ணீருக்குள்ளேயே இருந்து அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டே இருந்தாராம். அந்த சமயத்துல என்னாச்சு, துர்வாச முனிவர் வர்றார். துர்வாச முனிவர் வந்த உடனே அவர் பார்த்தார், அவர் உடனே எழுந்து வருவார், நமக்கு மரியாதை பண்ணுவார் அப்படின்னு துர்வாச முனிவர் வந்து அவர் நினைச்சிட்டு இருந்த போது, அவர் தவத்துல நிஷ்டையில இருந்தார் இல்லையா, அதனால அவர் கவனிக்கலன்னு உடனே இவர் துர்வாச முனிவருக்கு ஆஸ் யூஷுவல் கோபம் வந்துருது, சாபம் கொடுத்துட்டார். நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம் துர்வாச முனிவர் இவ்வளவு எல்லா இடத்துலயும் சாபம் கொடுக்கறாரு, சாபம் கொடுத்தா அவரோட வலிமை குறையாதா அப்படின்ட்டு. ஆக்சுவலா துர்வாச முனிவர் அவர் ஒரு வரம் வாங்கினாராம். அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளோக்கு அவரோட வலிமை, தவ வலிமை வந்து இன்னும் கூடுமா, அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அதனால என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா, உண்மையான ஒரு காரணம் இருந்ததுன்னா தான், ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா உடனே அவர் சாபம் கொடுத்துருவாராம். அதனால எல்லாரும் பயந்துட்டு தான் இருப்பார் துர்வாசர் கிட்ட. நம்ம நிறைய கதையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சுத்தம முனிவருக்கு அவர் வந்து இது போல சாபம் கொடுத்துட்டாராம். நீ வந்து தண்ணிக்கு அடியில இருந்துட்டு நீ நான் வந்தது கூட கவனிக்காம இருந்த, அதனால நீ ஒரு தவளைன்னா மண்டூகம்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல, நீ மண்டூகமா பிறக்க கடவுது போக கடவுது அப்படின்ட்டாராம். உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சுத்தப்ப முனிவருக்கு. அவர் வந்து என்னை மன்னிச்சுங்கோ, நீங்க வந்து நான் கவனிக்கவே இல்லை, என்னை எப்படியாவது நீங்க மன்னிச்சு நீங்க அந்த சாபம் விட்டதை நீங்க இது போல இல்லாம பண்ணுங்க அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நான் அது போல இந்த சாபத்தை நான் திருப்பி வாங்க முடியாது, அது என்ன நீ முற்பிறவியில செஞ்சதுக்காக தான் இப்ப கிடைச்சதே தவிர இப்பத்த பிறவியில நீ பண்ண பாவத்துக்காக இல்லாது, இந்த முற்பிறவியில படைச்சதை நீ வந்து அனுபவிக்கணும். பட் ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ இந்த இடத்துக்கு போய் நீ தவம் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து பெருமாள் உனக்கு அருள் பாலிப்பார், உன்னை வந்து திருப்பி இதை போல இதை ரிஷி ஆக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மண்டூக முனிவர் வந்து இங்க இருக்கிற தீர்த்தத்துக்குள்ள வந்து தவளையா வந்து தவம் பண்ணாராம். அதனாலதான் மண்டூக மகரிஷி அப்படின்பா. அவர் பேர் சுத்தப்ப மகரிஷின்னா கூட அவர் மண்டூக ரிஷி அப்படின்பா. அங்க இருக்கிற தீர்த்தத்தின் பேரே வந்து மண்டூக தீர்த்தம் அப்படின்பா. அதுதான் அங்க இருக்கிற தீர்த்தம் இது. ஸோ இந்த மண்டூக தீர்த்தம் வந்து அது ஒரு கதை. இன்னொரு ஒரு புராதன நிகழ்ச்சி என்ன சொல்றது, நம்மளோட புராண நிகழ்ச்சியா என்ன சொல்லுவா அப்படின்னா, அதாவது எப்படியெல்லாம் சுந்தரராஜ பெருமாள் தன்னோட அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு. பிரம்மா வந்து ஒரு சமயம் அவருக்கு ஒரு கர்வம் வந்துதான், நாம தான் எல்லா மனுஷாலையும் படிக்கிறோம், அழகழகான மனுஷால எல்லாரையும் நாம தானே படிக்கிறோம், ஸோ நம்மளை போல அழகு வந்து வேற யாருமே கிடையாது, நாம தான் உலகத்திலேயே ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாட்டி கர்வம் வந்துதான். அவர் ஸ்ரீமன் நாராயணுக்கு தான் எல்லாமே தெரியுமே இல்லையா, அவர் வந்து இவரோட கர்வத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரா, இவர் வந்து நீ பூலோகத்துல ஒரு மனுஷனா பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது பண்ணார். ஸோ அவர் வந்து பூலோகத்துல மனுஷனா பிறந்தாலும் இருந்தாலும் அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பெருமாளை பார்த்துட்டு அவரோட இந்த பூலோகத்துல மனுஷனா பிறந்த இது போகணும் இல்லையா, அதுக்காக அவர் வந்து பெருமாளை நோக்கி அவர் தவம் பண்ணிட்டு இருந்தாரா இந்த ஸ்தலத்துல. அப்ப வந்து ஒரு அழகான ஒரு வாலிப புருஷன் வந்து அவர் எதிர்க்க வந்தாராம். அவர் வந்த உடனே அவர் வந்து, ஆஹா இவ்வளவு அழகா இருக்கியே, நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நான் உன்னை படைச்சதே இல்லையே, இவ்வளவு அழகான மனுஷனை நான் படைக்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்ப பெருமாள் வந்து தன்னோட சுய ரூபத்தை காட்டி, நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ வந்து வெளி அழகை கொண்டு நீ போகக்கூடாது, நீ வந்து ஒருத்தனோட உள்ளழகு அவனோட மனசு தான் நீ பார்க்கணுமே தவிர நீ ஒருத்தனோட வெளி அழகை கொண்டு நீ வந்து பொறாமப்படக்கூடாது, இல்ல தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்வமும் கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் பிரம்மபுரின்னு பேர் வந்ததோன்னு தெரியல, பட் பிரம்மபுரின்னு இந்த இடத்துக்கு பேர் சொல்லுவா. ஸோ இதெல்லாம் தான் சொல்லுவா. இந்த இடத்துல இருக்கிற மூலவர் வந்து வடக்கு நோக்கி சயனிச்சிருக்காராம். இன்ஃபேக்ட் ஒண்ணு சொல்லுவா, வடக்கு நோக்கி சயனிச்சிருக்கிற ஒரே திவ்ய தேசம் இதுதான். சைனித்த கோலத்துல வடக்கு நோக்கி சயனிச்சிருக்கார். அவரோட ஃபேஸ் வந்து பாதி தான் தெரியும். இந்த பக்கம் வாசல் வந்து கிழக்கு வாசல், அவர் வடக்கு பார்த்துட்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார். அப்படி கொஞ்சம் ஃபேஸ் அப்படி லைட்டா அப்படி தூக்கி இருக்கும். இது புஜங்க சயனம் தான். அவரோட பாதி ஃபேஸ் மாத்திரம் இந்த பக்கம் நமக்கு தெரியும், கிழக்கு நோக்கி வாசல் இருக்கிறதுனால. கிழக்கே திருமுக மண்டலம் அப்படிங்கிற மாதிரி, கிழக்கே திருமுக மண்டலம் கரெக்ட்.
கிழக்கே திருமுக மண்டலம். ஆனா பட் வடக்க பார்த்துட்டு இருக்காரு அவர். இது போல வடக்கு நோக்கி அவர் சயனிச்சுட்டு இருக்காரு. அது ஸோ மூலவர் பேர் வந்து வடிவழகிய நம்பி அப்படின்பா. அண்ட் இவர் பெருமாள் வந்து உற்சவ பெருமாள் வந்து சுந்தரராஜ பெருமாள். தாயார் பேர் அழகிய வள்ளி தாயார் அப்படின்பா. தீர்த்தம் தான் சொன்ன மண்டூக தீர்த்தம், அந்த கொள்ளிடம்லயே இருக்கிற இடம் பேர், அந்த பேர் மண்டூக தீர்த்தம். விமானம் வந்து தாரக விமானம் அப்படின்பா. காட்சி கண்டவா யாருன்னா சிவன், பிரம்மா, ஊர்வசியும் சொல்லுவா. ஊர்வசி வந்து அவளுக்கு அழகா இருக்கும்னு தெரியுது அப்படின்னு அவளுக்கு தெரியும் இல்லையா, தன்னோட அழகுனால தனக்கு கர்வம் வந்துடக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற பெருமாளை வேண்டினாளாம். அதனால ஊர்வசி அங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவா. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாசுரம் தான் திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்க. அண்ட் சுந்தர சோழன் வந்து சோழராஜா, அவன் தன்னோட எதிரியோட போருக்கு போகும்போது அவன் தன்னோட உடைவாளை வந்து இந்த சுவாமி கிட்ட வச்சுட்டு அவன் போனானா, அவன் அந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்தானா. அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த இடத்துல நிறைய அந்த கோவிலுக்கு வந்து தானம் பண்ணான் சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லுவா. இதை பத்தி எல்லாம் இந்த கோவிலோட பிரகாரம், சுற்று மதில், பெரிய மதில் சுவர் இருக்கு, நடைபாதை, எல்லாத்தையும் ஏராளமான கல்வெட்டு இருக்கு. இந்த கோவில் இருக்கிற கல்வெட்டு மாதிரி வேற எந்த கோவிலையும் கிடையாது, அவ்வளவு கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுக்கு வந்து ரொம்ப பிரபலம், கல்வெட்டுக்கு ரொம்ப பிரபலம் அப்படின்பா இந்த இடம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து, அதாவது சுவாமி வந்து 4 இது சொல்லுவா இல்லையா, சங்கர்ஷணன், அது போல இங்க வந்து அனிருத்த மூர்த்தியா இருக்காரா சுவாமி. அந்த 4 வியூகத்துல அனிருத்த மூர்த்தியா இங்க காட்சி கொடுக்கிறார் சுவாமி அப்படின்பா. இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன். சங்கர்ஷணன், அனிருத்தன். இங்க வந்து அனிருத்த மூர்த்தியா இருக்கார் இவர். இன்னொன்னு என்னன்னா, தாயார் வந்து நின்ற கோலத்துல இருப்பாங்க, ஆனா ஆண்டாள் அமர்ந்த கோலத்துல இருப்பா. அது ஒரு ரொம்ப விசேஷமான இடம் இது. தாயார் நின்ற கோலத்துல இருக்கும்போது ஆண்டாள் வந்து இது போல அமர்ந்த கோலத்துல இருக்கிறதுங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்த வந்து தட்சிணகயா அப்படின்னு சொல்றா. என்னன்னா, கர்நாடகால வந்து திருமுக்கூடல் நரசிபுரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, டி நரசிபுரா அப்படின்பா. அந்த இடத்துல வந்து 3 ஆறு வந்து ஒன்னா சேர்றதான். அதே போல இந்த இடத்துலயும் என்னன்னா 3 காவேரியா, அதாவது காவேரி, அதனோட ட்ரிபியூட்டரியே சாவித்ரி, பால்குனி, இந்த 3 காவேரி ஒன்னா சேர்ற இடமா அது. அதனால இந்த இடத்துல வந்து பித்ருதோஷ நிவர்த்தி எல்லாம் நடக்கும் அப்படின்பா. 3 காவேரி சேர்ந்த இடம், அதனால தட்சிணகயா அப்படிங்கிறா. இந்த இடத்துல ஒரு வாட்டி காவேரியில பெரிய வெள்ளம் வந்த போது திருஞான சம்பந்தர், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வர சைவர்கள் சமயத்துல திருஞான சம்பந்தர் வந்து ஒரு வாட்டி அங்க ஒரு கோவில், சத்தியவாகீஸ்வரர் கோவில் அப்படின்னு அந்த பக்கம் இருக்கு, இங்க சிவன் கோயில். அவர் வந்து சைவர் தானே இல்லையா, அவர் சிவன் கோயிலுக்கு போனோம். சிவன் கோயிலுக்கு போகணுங்கிற போது ஒரே வெள்ளம் வந்துருத்தான். எப்படி நம்ம போறது, ஒரே வெள்ளம் வந்துருத்தே அப்படிங்கிற போது அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாரா, நீங்க அங்க போய் கஷ்டப்படுறீங்க, இங்கே சுந்தரராஜ பெருமாள் இருக்கார், இவரை பத்தியே நீங்க பாட்டு பாடிடுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரும் ஆஹா இங்க இருக்காரான்னு சொல்லிட்டு அவரும் பாட்டு பாடிட்டாராம். அவர் பாட்டு பாடும்போது அந்த பக்கம் ஒரு பிள்ளையார் இருந்தாராம். அந்த பிள்ளையார் வந்து ஞான சம்பந்த பெருமாளை பத்தி பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காதை அப்படி மடிச்சுட்டு கேட்டாராம். அதனால அங்க இருக்கிற அந்த பிள்ளையார் பேர் செவிமடுத்த விநாயகர் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கும் இருக்கு அந்த கோவில், செவிமடுத்த விநாயகர் கோவில் அப்படின்ட்டு. 3 அடுக்கு ராஜகோபுரம் இங்க. இன்னொரு சின்ன விஷயம்னு பார்த்தேன்னா, இங்க இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு இந்த கல்கியில ஒரு கதை வந்தது இல்லையா, அதுல நிறைய கேரக்டர் ரியல், சில கேரக்டர் தான் ஃபிக்ஷனலா அதுல போட்டிருப்பா. அதுல ஒரு உண்மையான கேரக்டர் வந்து அனிருத்த பிரம்மராயர் அப்படின்னு தாடி வச்சுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த ஊருக்காரர், அன்பில் சொந்த ஊர் அவருக்கு அப்படின்பா, அனிருத்த பிரம்மராயர் அப்படிங்கிறவர். ஸோ இதெல்லாம் தான் இந்த விழான்னு பார்த்தீங்கன்னா, இங்க மாசி பௌர்ணமி, மாசி பௌர்ணமி அன்னைக்கு இங்க பெருமாள் வந்து, மாசி பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி பெருமாள் நல்ல நிலா வெளிச்சத்துல ஜம்முன்னு அப்படி கொள்ளிடக்கரையில வந்து அவர் அங்க தீர்த்தவாரி பண்ணுவாளாம். அதை பாக்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்பா. மீதி விசேஷம்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் வைகுண்ட ஏகாதசி இருக்கு, ஆடி தை மாசத்துல உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயார் புறப்பாடு இருக்கு, புரட்டாசி மாசம் நவராத்திரி உற்சவம் இருக்கு. அதனால இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டா அவ கருதுறது வந்து இந்த மாசி பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி திருவிழா தான் இங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இங்க இருக்கிற சந்நிதின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இங்க வந்து நரசிம்மர் சந்நிதி இருக்கு, வேணுகோபாலன் சந்நிதி இருக்கு, ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு, 12 ஆழ்வார்கள் சந்நிதி, ஆண்டாள் அப்கோர்ஸ், தாயார், விஸ்வக்சேனர் சந்நிதி எல்லாம் இருக்கு. இங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா
அங்க இருக்கிற ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வேண்டிண்டா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம், அங்க ஒரு நம்பிக்கை. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தேன்னா அங்க வந்து ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி நிறைய பேர் வேண்டிட்டு இது போல அவளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவா. எல்லாம் ரொம்ப விசேஷமான கோவில், அன்பில் கோவில், கொள்ளிடம்ல இருக்கு. அங்கேருந்து கொள்ளிடத்துக்கு இந்த கரையில வடக்கு கரையில இது இருக்கு, அதுக்கு எதிர்கரையில அங்கேருந்து பாக்குற மாதிரி இருக்கிறது அடுத்த ஊர் நாம பார்க்க போறது திருப்பேர் நகர் அப்படிங்கிற கோவில் அடி. அதுதான் நம்ம திருச்சியை சுத்தி இருக்கிற அந்த 6 ஊர்ல 5 சொல்லிட்டோம், இன்னும் ஒண்ணு திருப்பேர் நகர். அது நம்ம அடுத்த வாரம். சோ திருச்சியில வந்து இறங்கிண்டானா இந்த 6 கோவில வந்து ஒரு 2 நாள்ல வந்து நன்னா சேவிக்க முடியும் இல்லையா? சேவிக்க முடியும். யாராவது பிளான் பண்ணிட்டு வந்தானா, திருச்சியில வந்தானா, திருச்சியில இறங்கிட்டு இந்த 6 கோவிலையும் நன்னா சேவிக்க முடியும். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 1/2 நாளாவது வச்சுக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனாலதான் 2 நாள் சொன்னேன் மினிமம். மினிமம் 1/2 நாள் வேணும் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு 1/2 நாள் போருமானதே சந்தேகம். சொல்றது ரொம்ப அர்ஜென்ட்டா பாக்கணும், ஏன்னா 52 சன்னிதி இருக்கு, எல்லா சன்னிதியும் போகணும்னா டைம் ஆகும். நம்ம டக்குன்னு பாக்குறதுன்னா ஒரு 1/2 நாளாவது வேணும் ஸ்ரீரங்கத்துக்கு. சோ 2 நாளாவது நமக்கு திருச்சியில வந்து இறங்கினா இந்த 6 திவ்ய தேசத்தையும் சேவிக்க முடியும். பல வந்து தெரியாத விஷயங்கள்லாம் வந்து சொன்னேன் இன்னைக்கு திரு அன்பில் பத்தி. ஏன்னா அன்பில்னு பார்த்தோம்னா எங்க தேடினாலுமே வந்து சில ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், மெயினா வந்து பெருமாள் தாயார் பேரு, அப்புறம் அந்த புஷ்கரணி என்ன, விமானம் என்ன, அப்புறம் ஒரு சின்ன ஸ்தல வரலாறு அப்படின்னு தான் நமக்கு வந்து காண கிடைக்கும். அதனால நான் முதல் இதுலயே நேயர்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு செய்தி களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளை வந்து அன்பர்களும் அதை வந்து கண்டிப்பா ஏத்துப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப நல்ல சுவாரஸ்யமான பல நிகழ்ச்சிகளை சொன்னேன். இதனுடைய இது என்னன்னா, நம்ம வந்து அந்த கோவிலை போய் திருப்பி சேவிக்கும் பொழுது இந்த கோவிலை பத்தின ஸ்தல புராணங்களையோ கோவில் பத்தின சில விசேஷ செய்திகளை நம்ம தெரிஞ்சுன்னு போனோம்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அனுபவம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அபிப்பிராயம், அவ்வளவுதான். ஏன்னா சில இடங்களுக்கு நம்ம போய் சேவிப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அந்த இதை பத்தின விசேஷங்கள் நமக்கு தெரியாமையே திரும்பி வந்துருவோம். இப்போ பத்ரிநாத் உதாரணத்துக்கு பத்ரிநாத் போய் சேவிக்கும் போது முதல் தடவை சேவிக்கும் பொழுது தெரியாது அந்த பெருமாளுக்கு தினம் வந்து யஜ்ஞோபவீதம் மாத்துவான்னு. பெருமாளுக்கு வந்து தினமே வந்து அந்த பூணல்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து தினம் மாத்துவாளாம். சோ 2வது தடவை போகும்போது சொன்ன போது அந்த பூணல் வந்து அந்த நம்பூதிரி, அங்க இருக்கிற நம்பூதிரி வந்து யாராவது ஒருத்தருக்கு யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவளுக்கு அந்த நம்பூதிரியை போய் கேட்டு அவர் வந்து எடுத்து கொடுத்தாருன்னா அந்த பெருமாள் மேல சாத்தின அந்த பூணல் வந்து அந்த பக்தருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அங்க நம்பூதிரி தான் பூஜை பண்றான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சொல்லி நம்பூதிரி தான் பூஜை பண்ணுவார், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அங்க போயிருக்கும் போது அவ 2 பேர் 3 பேர் அங்க உட்காந்துருப்பா இல்லையா, அவ நம்பூதிரி கிடையாது. நம்பூதிரி வந்து அந்த 3 கால பூஜை பண்ணிட்டு திருப்பியும் அவரோட இதுக்கு போயிடுவார், இடத்துக்கு போயிடுவார். ஆனா பத்ரிநாத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள் வந்து. ஏன்னா போறவா இந்த ட்ரிப்ல போறோம், நம்ம போய் சேவிச்சுட்டு வந்துடும். அங்க போய் இருந்து அங்க விஷயம் தெரிஞ்சவாளோட இருந்து சேவிக்கும் பொழுது அங்க எல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கூட இருக்கு. அந்த மாதிரி அதுதான் வந்து மெயினா வந்து எடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கூடியிருந்து குளிர்தல்ங்கிற மாதிரி பண்றோம். பெருமாள் நம்ம 2 பேருக்கு அனுகிரகம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடர இப்படியே எடுத்துன்னு போறதுக்கு அனுகிரகம் பண்ணணும். அன்பர்கள் இதை கேட்டு ரசிக்கிற அன்பர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு. ஏன்னா அவளும் இதை வந்து நன்னா சேவிச்சு அந்த பெருமாளோட அனுபவமும் அந்த பெருமாளோட அருளும் அவளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நம்ம திருப்பியும் அடுத்த திவ்ய தேசத்துல சந்திப்போம். வணக்கம் பாலா சார், நன்றி.